மெனோபாஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக 45லேருந்து 55 வயசுக்குள்ளே நிற்கும். அவள் அம்மா அத்தை அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்ததோ அந்த மாதிரியான வயசுகளில் கூட நிற்கும். ஆனால் அது எந்த வயசில் நின்னாலும் அது நிற்க போகிறதுக்கு ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு சில அறிகுறிகளெல்லாம் காட்டும். அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே எல்லாமே வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில அறிகுறிகள் ஒரு சில பேருக்கு காட்டும். அதாவது எப்போவுமே வீட்டில் இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு கொஞ்சம் முடியாததுனால நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி படபடப்பு வரும், கோபம் வரும். அதுக்கப்புறம் ராத்திரி தூங்கச்சா அப்படியே வேத்து அப்படியே குளிச்ச மாதிரி வேத்து போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு உடம்பெல்லாம் அப்படியே கண ஜுரம் வர மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா ஜுரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஏற்படலாம் அப்படின்னாக்கா, தலைமுடி கொட்டுறது, மூஞ்சியில் சுருக்கம் விழுறது, கருவளையம் விழுறது, நம்ம நல்லா தூங்க முடியாது, அப்படி டபக்குன்னு ஏந்தி உட்காந்துக்கிறது, சாப்பாட்டை பிடிக்காமல் இருக்கிறது, என்னமோ எல்லாமே வெத்து போன மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் இது எல்லாமே எல்லாருக்கும் வரணுன்றதில்லை. ஏதான 1-2 சிம்டம்ஸ் காட்டும். சில சமயம் மூட் ஸ்விங், அதாவது எதுக்கு எடுத்தாலும் ஒரு மச்சிடிச்சிட்டு ஒரே கோபமாக ஒரே ஆத்திரமாக இந்த மாதிரி வர்றதுலாம் கூட தவறு கிடையாது. இது இந்த ஏன் ஏற்படுறது அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய பவர் குறைஞ்சின்னு வருது. அதனால நமக்கு அந்த மாதிரி சில வேதனைகள்லாம் நமக்கு ஏற்படும். இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லா லேடிஸுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நம்ம பெரியவளாகிற ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோம், பெரிய பொண்ணாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏதோ ஒரு தவிப்பாக தான் இருந்தோம். அப்போ என்ன அப்படின்னாக்கா, அக்காவோ அம்மாவோ அப்பாவோ நமக்கு ஒரு ஆதரவாக, நம்மளுக்கு ஒரு பாசமாக என்ன ஏதுன்னு கேட்டுருப்பேன். நம்ம ஏஜ் அட்டன் பண்ண என்னமோ பெரிய விழாவாக கொண்டாடுறவாளும் உண்டு. விழாவாக கொண்டாடாட்டும் அந்த குழந்தை வைக்கலமாவது ஒரு பாவாடை சொக்கா, ஒரு பூ காய் வளையத்தையோ வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் நடந்துருக்குது, நீ கவலைப்பட வேண்டான்னு சமாதானப்படுத்துவா இல்லையா? இந்த மெனோபாஸும் அதை போலவே தான். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வயசில் நம்ம எப்படி இருந்தோமோ அதை போல் மனசு மறுபடியும் சின்ன குழந்தை தனத்துக்கு திரும்பிடும். அப்போ நம்ம கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தோம்னா இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தோணும். அப்போ அடம் பிடிச்சிருந்தா அப்போ கொஞ்சம் அடம் பிடிக்காத தோணும். அப்போ நம்ம சாதாரணமாகவே சகஜமாகவே எல்லாத்தையும் ஏற்றின பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிருந்தோம்னா, இப்போது இது ஒரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இதுவும் கலந்து பார்க்கும்போது அப்படி சாதாரணமாக இருக்கும்படி தோணும். ஆனால் அப்போ நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம பெற்றோருக்கு, நம்ம தாய் தந்தைக்கு, நம்முடைய அக்கா தங்கச்சிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி யாரும் கும்மி கொட்டுறதுக்கெல்லாம் யாரும் வர முடியாது. அதனால் நமக்கு முடியல அப்படிங்கிறத கணவனாக இருந்தால் கூட அவர் இடத்துல எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு முடியல, பிரச்சனையாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே புரிஞ்சிக்காமல் இருக்க மனுஷா யாருமே இருக்க மாட்டா. அப்படி 2 பேருக்கு புரியலன்னா கூட நாம் அவளுக்கு சொல்லி, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இப்போ முடியல, நீங்கள் இப்போ கொஞ்சம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அது கொஞ்சம் சகஜமாக நம்ம போகிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இல்லை, பயப்படக்கூடாது. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. காத்தால் எப்படி பொழுது ஒழிஞ்சு அது மாதிரி சாயங்காலம் மாலை ஆகுது, மாலை எப்படி ஆகுறது போல் இரவாக போகிறது, எப்படி இதெல்லாம் மாறி வருதோ அந்த மாதிரி உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் தான் இதெல்லாம். இதை நம்மளால் சகிச்சிக்க முடியும், இதை நம்மளால் சரிப்படுத்திக்க முடியும். இந்த நிலைமையை நம்ம சாதாரணமாகவே நம்மளால் கொண்டு போய்க்கவும் முடியும். மூட் ஸ்விங் தான் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை. மூட் ஸ்விங் வர மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரி நமக்கு இப்போ கொஞ்சம் முடியல அப்படின்னு. இந்த முடியாமையெல்லாம் எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னாக்க, நம்ம நிறைய சாப்பிடணும். ஏன்னா நிறைய சாப்பிடணுமா அப்படின்னா, சோறு, சர்க்கரை, பால், அப்புறம் பகோடா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடக்கூடாது. நம்ம நிறைய என்ன சாப்பிடணும்னா, காய்கறிகள், முக்கியமாக கீரைகள், நிறைய பழங்கள், நிறைய சுண்டல்கள், அதுக்குன்னு அவ்வளோ வச்சுன்னு சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. நான் சொன்னது எல்லாமே அப்பப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் இதெல்லாம் வயிற்றில் போகிற மாதிரி, இந்த கீரை, இந்த சுண்டல், ஒரு டம்ளர் பால் நைட் தூங்கிட்டே சாப்பிட்டுக்கலாம்.
அது கூட சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த காப்பி, டீ, கொக்கோ கோலா, அப்புறம் புளி குழம்பு, இது எல்லாத்தையும் உப்பு, புளி, காரம், எண்ணெய், பொரிச்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். ஏன் தூக்கி போட்டணும் அப்படின்னாக்கா, ஈஸ்ட்ரோஜன் குறையத்தினால நம்ம ஹார்ட்டில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சு விடும். அந்த கொழுப்பு படையாமல் பார்த்துனோம்னா நம்மளுக்கு அவ்வளோ கோவமோ அவ்வளோ டென்ஷனெல்லாம் வராது. என்ன இருந்தாலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஹார்ட்டில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தது நமக்கு இன்னும் போல் கவலையாக தானே இருக்கும். அந்த கவலையில் தானே நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம். அதனால நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நிறைய பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் நல்ல உணவுகள், தானியம், அதாவது இந்த வரகரிசி, இந்த மாதிரி அரிசி, வரகரிசியே தான் சாப்பிட்டுருக்கணுன்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு பச்சரிசி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு புழுங்கரிசி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு வரகரிசி சாப்பிட்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிட்றது. அந்த மாதிரிலாம் கருப்பு உளுந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கஞ்சி போட்டு சாப்பிட்றது, இல்லை களி கிளறி சாப்பிட்றது. அதாவது அந்த உடம்புல அந்த பலம் இருந்துன்னு இருக்கணும். அந்த பலம் இருக்கிறதுக்கு நாம் இது எல்லாத்தையும் சாப்பிடணும். வெறும் சாப்பிட்டுட்டு இருந்தாலோ, வெறும் புளியும் உப்பையும் காரத்தையும் எண்ணெயும் கொழுப்பையும் எல்லாம் வாசக்கடையில் ஏதாவது வாங்கி வச்சுன்னு நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்டுருந்தாலும் அது வெறுமே உடம்புல ஃபேட் ஆகி போய் இன்னும் அந்த மாரை அழுத்தி இன்னும் அந்த உடம்பை ரொம்ப குண்டாக்கி நம்மளை பார்க்கறதுக்கே விற்காரமைக்க, ஐயோ நம்ம எவ்வளோ அழகாக இருந்த டயட்டுமே அப்படின்னு நமக்குள்ளேயே தண்ணீரக்கப்படுத்தி இப்படிலாம் பண்ணிடும். அதனால் அந்த உணவில் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும். நிறைய நடக்கணும். நிறைய நடக்கிறது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மெனோபாஸ் வர சமயத்தில் இடுப்புலாம் கொஞ்சம் அகண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கே கூட என்னடா இவ்வளோ குண்டாக போய்ட்டுமேன்ற மாதிரி நமக்கு யாரை புள்ளியாக இருக்கிறவளுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமான சமயம்தான் இது. அதனால் அந்த சமயத்தை நம்ம சமாளிச்சுக்கணும். அதே நேரத்தில் வீட்டில் 10 வயசு, 8 வயசு, 12 வயசு, 15 வயசு குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட வாய் வார்த்தையாக சொல்லி சின்ன சின்ன வேலைகளை அவளை செய்ய சொல்லணும். ரெட்டை பின்னாடி பட்டுப்பாடை கட்டு குழந்தை வந்தீங்கன்னா அள்ளிக்கலாம்பல் தான் இருக்கும். அதை போய் நம்ம வேலை சொல்கிறோமே தான் தோணும். அதெல்லாம் அந்த செல்லமெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகளும் நாளைக்கு தன்னோட வாழ்க்கையில் வேலைகளெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும். என்ன தான் வேலைக்காரி வச்சிடணும், என்ன தான் சர்வன்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு வரலைன்னா சாப்பிடாம இருக்க முடியாது அந்த குழந்தை. அதனால் அந்த குழந்தைக்கு நல்லா தெரியணும். பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் இதை பண்ணு, இந்த பிளேட்டுக்குள்ள கொஞ்சம் அலம்பி வச்சுருக்கேன்னா இந்த பண்ண நீ சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே போட்டு போயிட, வரன்னு போயிடல. நாளைக்கே சாப்பிட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல. நீ காஃபி சாப்பிட்டாண்டா அப்படியே சோபா கீழே விட்டக்கூடாது. அது கொண்டு போய் அலம்பி வச்சு சரண்டு தான் தேய்ச்சி அலம்பு அப்படின்னு கிடையாது. நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கணும். சரண்டு வரைக்கும் சரண்டு தேய்ச்சி கொடுக்கட்டும், சரியா? பார்த்தியாக்கண்ணா அம்மா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கேன்ல, அம்மா பாப்பா தானே பார்த்துக்கணும், பசங்க தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுகளை தாஜாவாக சொல்லி அதுகளுக்கும் வேலையை கற்றுக் கொடுத்து நம்ம நிறைய வேலையை போட்டு குழந்த டம்ளரில் காப்பி சாட்டை கூட அதை எடுத்துன்னு போட்டு தேய்ச்சி அலம்பி கவுத்து இப்படின்னு வேலையை வளர்த்துக்கக்கூடாது. அவளுடைய வேலைகளை அவள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு நமக்கும் அவள் ஏதான ஒரு காப்பியோ ஒரு டிஃபனோ பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவளை நம்ம பழக்கணும். அதே போலவே ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவர்கிட்டையும் சொல்லி நம்ம கொஞ்சம் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு. அவருக்கு அது கடமை தான். அவர் ஒன்றும் உதவி செய்யலை, அவருக்கும் அது கடமை தான். அதுபோல் அவருக்கும் நம்ம என்ன பண்ணணும், பாசமாகவும் அன்பாகவும் நம்ம எப்பவும் போல் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம படுக்க வெட்டையாக இருக்கிறது, இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எந்த நாளும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நாம்ளும் மனசில் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம காய்கறி சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி இந்த பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் அக்ரூட்டு, இந்த மாதிரி சாப்பிட்றது, சாத்துக்குடி பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்றது, பழமாகவே சாப்பிடணும். ஜூஸ்னு சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி மாதுளம் பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோன்னாக்கா உடம்பு ஒன்றுன்னா அது ஆரோக்கியமாக நன்னாவே இருக்கும். இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமாக ஒரு தாக்கமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்டேஜ், அவ்வளோதான். சின்ன பொண்ணாக இருந்தோம், பெரிய பொண்ணாக ஆனோம், கல்யாணம் காட்சி பண்ணினோம், குழந்தைகிட்டே பேத்துட்டோம். இப்போ இது அந்த ஒரு ஸ்டேஜை முடிக்கிற, அதாவது குழந்தை பிறப்பு இதுக்கு மேலே இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லைன்றதெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கலாம், எல்லாமே உண்டு. அந்த மாதிரியாக நம்ம இருக்கணும். உடம்பை நல்லா
ஜாக்கிரதையாக நல்லா பார்த்துக்கணும். ஹஸ்பண்டும் நல்லா புரிஞ்சிக்கக்கூடியவராக இருப்பார். எல்லோரும் வந்து பெருமையான ஒரு சின்னத்தனமான மனுஷங்களாக யாருமே இருக்க மாட்டார். அதனால் நம்மளை புரிஞ்சுட்டு உண்மையான அன்புங்கிறதே அந்த 40 வயசுக்கு மேலே தான் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு மனைவிக்கோ ஒரு கணவனுக்குமே குடிபட்டு ஏற்படும். அந்த ஒரு அருமையான அந்த உறவை நம்ம அப்படியே ஒரு பாசத்தோடு நீட்டிக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் கணவனும் அன்பாக இருக்கணும். இது நம்ம குழந்தை, இது நம்ம மனைவி, நம்ம மனைவிக்கோசரம் நம்ம செய்கிறோம். இது நம்மளுது. பரமசிவன் பாதியைத்தன் உடம்பில் வச்சாப்பான்னு அந்த மாதிரியா பாதி அவளில் பாதி நம்மள பாதி அவள். அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு எப்போ இருக்கிற அன்போடு எரிஞ்சு விழாமல் மனசை கொஞ்சம் சமாதானமாக வச்சுட்டு இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா 20-25 வருஷம் நமக்கு எவ்வளோ ஆயுஸ் போட்டிருக்கோம், நம்ம வாழணும். அந்த ஆரோக்கியத்துக்கு இப்போ நம்ம எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு குண்டாக போயிட்டேன், ஒல்லியாக போயிட்டேன், நடக்க மாட்டேன், உட்கார மாட்டேன், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எத்தையாவது சொல்லிட்டு நாம் இது கொஞ்சம் சுணங்கிட்டோம்னா இப்படியே உட்காந்து வச்சிடும். அப்புறம் நம்மளை வந்து டாக்டர் டாக்ஷனுக்கு போய் தான் நம்ம டிப்ரெஷன்லாம் சரிப்படுத்தி வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. எந்த நிலைமையும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும். சரிதானா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.